நாளின் தொடக்கம் பாவத்தை கொண்டு தொடங்குகிறது. ஆட்சியாளர்களின் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் மோசடி செய்வார்கள். ஒரு மருத்துவ படிப்பை பெற்ற ஒரு பெண்மணிக்கு வேலை தரப்படுகிறது பீகாரிலே. பதவிக்கு உண்டான பொறுப்பை கொடுக்கின்ற பொழுது அந்த பெண் நிகாப் என்னும் முகமூடியை போட்டிருக்கிறாள். பொது வெளியிலே அந்த நிகாப் என்னும் ஹிஜாபை பிடித்து இழுக்கப்படுகக்கூடிய காட்சி ஏறத்தாழ 300 பேருடைய தொழுகைகள் கலாவாகத்தான் செய்கிறது. மாப்பிள்ளையும் பெண்ணும் அந்த குடும்பத்தார்கள் அனைவரும் அன்னைக்கு அல்லாஹ்விடத்தில் ஏற்கனவே அனுமதி வாங்கிவிட்டார்கள். இன்றைய லொஹர் நாங்கள் கலாவாகத்தான் தொழுவோம், எங்களுக்கு அன்றைய தொழுகை கடமை இல்லை என்று. அதிலும் குறிப்பாக ரஜபுடைய மாதம் வருடத்துடைய இந்த ஆண்டினுடைய முதல் ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது. பொதுவாகவே ரஜபுடைய மாதம் என்பது மிக சிறந்ததாக இருக்கிறது. அந்த சிறந்த மாதத்திலே பல வரலாற்று நிகழ்வுகள் நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரஜபில் சொல்லப்படுவதற்கு தகுந்தது என்னவென்று சொன்னால் 5 காரியங்கள் ரஜபுடைய மாதத்தில் நடந்திருக்கிறது. மற்ற மாதங்களில் நடக்காத 5 விஷயங்கள் ரஜபில் நடந்திருப்பதாக நாம் வரலாற்று பின்னணியில் பார்க்கின்றோம். ஒரு மாதத்தினுடைய சிறப்புகளை இன்னொரு மாதம் பெற முடியாது. ஆனால் இந்த ரஜபுடைய மாதம் வந்து விட்டாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதி இருக்கின்றார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற துஆவை. அப்ப 5 நிகழ்வுகள் இந்த ரஜபுடைய மாதத்தில் நடந்திருக்கிறது. முதலாவது, தொழுகை கடமையாக்கப்பட்டது இந்த ரஜபுடைய மாதம் தான். 2வது, மிஅராஜுடைய பயணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றானே, அந்த பயணம் ஏற்பட்டதும் ரஜபுடைய மாதம் தான். அதே போன்று 3வது செய்தி, நாம் எல்லாம் எல்லா தொழுகையில் ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்டதும் கூட ரஜபுடைய மாதம் தான். எப்படிப்பட்ட சூரத்துல் ஃபாத்திஹா? அந்த ஃபாத்திஹாவை எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திஹத்துல் கிதாபி ஷிஃபாஉம் மின் குல்லி தாஇன். சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நோய்களுக்கும் மருந்து என்று நபி அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்டதும் இந்த ரஜபுடைய மாதம் தான். அதே போன்று 4வது ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அதாவது ஹிஜ்ரத் செய்தார்கள். ஒரு ஹிஜ்ரத் மக்காவிலிருந்து மதீனாவின் பக்கம். ஆனால் அந்த பயணத்திற்கு முன்னாலே ஒரு ஹிஜ்ரத் ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. அது மக்காவிலிருந்து ஹபஷா என்ற பயணத்தின் பக்கம். அதை சஹாபாக்கள் ஏறத்தாழ 70 சஹாபாக்களுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த பயணம் செய்தார்கள். அந்த ஹிஜ்ரத் என்பதும் ரஜபுடைய மாதத்தில் ஏற்பட்டது தான். 5வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது வேண்டுமென்றால் ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயினுடைய வயிற்றில் கருவில் உண்டானது இதுவும் ரஜபுடைய மாதம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையின் மூலமாக தாயினுடைய வயிற்றில் கருவாக உண்டானது இந்த புனிதம் பொருந்தி ரஜபுடைய மாதம் என்று 5 விஷயங்கள் இந்த ரஜபுடைய மாதத்திலே வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அல்லம ஷஹர ரஜப் ஃபகத் அல்லம அம்ரல்லாஹ். யார் இந்த ரஜப் என்னும் கண்ணியம் பொருந்திய மாதத்தை கண்ணியப்படுத்துவாரோ அவர் அல்லாஹ்வுடைய கடமைகளை அவர் கண்ணியப்படுத்தி விட்டார். ஒமன் அல்லம அம்ரல்லாஹ், அல்லாஹ் ஏற்படுத்திய கடமைகளை யார் கண்ணியப்படுத்தினாரோ அதுகலஹு ஜன்னாத்தின் நஈம், அல்லாஹ் பலதரப்பட்ட சொர்க்கத்தில் அவரை நுழைக்கின்றான். வ அவுஜப லஹு ரிதுவானஹுல் அக்பர், அல்லாஹு தஆலா அவனுடைய பொருத்தத்தை அல்லாஹ் அவரை தருகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படிப்பட்ட கண்ணியம் பொருந்திய மாதமாக ரஜபுடைய மாதம் இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த மாதத்தில் தான் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வரலாற்றிலே இன்னும் பல சிறப்பு நிகழ்வுகள் இந்த ரஜபுடைய மாதத்தில் நடந்திருக்கிறது. சஹாபாக்களில் செய்தனா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் அவர்கள் மரணித்திருக்கின்றார்கள். செய்தனா முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் ரஜபுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் சென்றெடுக்கின்றார்கள். அதே போன்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் மரணித்திருக்கின்றார்கள்.
குறிப்பாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதே ரஜபுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் சென்றிருக்கிறார்கள். நாம் எல்லாம் பேசியோமே, ஹபஷா என்று சொல்லுகின்ற ஹபஷா நாட்டினுடைய மன்னர் நஜ்ஜாஷி என்று சொல்லுகின்ற மன்னர், அவரும் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் மரணித்திருக்கின்றார்கள். எந்த ரஜபுடைய மாதத்தில் செய்தனா நஜ்ஜாஷி அவர்கள் மரணித்தார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயிப் ஜனாசா, வரலாற்றிலே இந்த காயிப் ஜனாசா என்பது முன்னால் இருந்தால் தொலை வைப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட இந்த காயிப் ஜனாசா என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நஜாஷி மன்னருக்கு தொலை வைத்திருக்கின்றார்கள். அதுவும் ஏற்பட்டது இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் என்பதை பார்க்க முடிகிறது. அதிலையும் தாண்டி பெருமானார் ரொம்ப நேசித்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளிலே இப்ராஹிம் நபியுடைய ஆண் பிள்ளைகளில் இவர்கள் தான் அதிகமாக வாழ்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் அசர் தொழுகைக்கு பிறகு மதீனாவுக்கு வெளியில் சென்று தன்னுடைய பிள்ளை இப்ராஹிம் அவர்களை போய் தினமும் அவர்கள் சந்தித்து வருவார்கள். மாரியத்தில் கிப்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாக பிறந்தவர்கள். அவர்கள் மரணித்ததும் இதே ரஜபுடைய மாதம் தான். எப்பொழுது இப்ராஹிம் அவர்கள் மரணித்தார்களோ பெருமானார் அழுதார்கள். பெருமானார் சொன்னார்கள், யா இப்ராஹிம் இன்னா பி ஃபிராகிக லமஹ்ஸூனூன், இப்ராஹிம் உன்னுடைய பிரிவின் காரணமாக நாங்கள் எல்லாம் வருத்தப்படுகிறோம் என்று பெருமானார் அழுதார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. அவர்கள் எல்லாம் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதம் பொருந்திய ரஜபுடைய மாதத்தில் வருடத்துடைய தொடக்கத்தில் இருக்கின்றோம். பார்க்கின்றோம், நாம் ஒரு வருடம் முடிகின்றது, ஒரு வருடம் தொடக்கின்றது. கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அதிலே நாம் என்ன செய்தோம், இனிமேல் என்ன செய்ய போகிறோம். இமாம்கள் சொல்லி தருவார்கள், மன் லைஸ லஹு மாதின் லைஸ லஹு முஸ்தக்பில், யாருக்கு சென்ற காலம் சரியாக இல்லையோ அவருக்கு வருங்காலம் சரியாகவே இருக்காது என்று சொல்லி தருகின்றார்கள். ஒரு கடந்த காலம் நல்ல முறையில் ஒருவருக்கு கடந்து இருக்கிறது என்று சொன்னால் வருகின்ற காலமும் சிறந்ததாக இருக்கும். ஆனால் போன வருஷம் அதை விட மிக மோசமானதாக பாவங்களில் கடந்திருக்கிறது என்று சொன்னால் இருக்க போகின்ற இனிமேல் வரப்போகின்ற காலங்களும் அதைவிட மோசமானது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், ஒரு நாளின் தொடக்கம் பாவத்தை கொண்டு தொடங்குகிறது. ஒரு இரவனுடைய ஆட்டத்திற்காக 2 லட்சங்கள், ஏறத்தாழ 4500 கோடி அன்றைய இரவில் மட்டும் சாராயத்தினுடைய விலைகள் போயிருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுகளுக்கு ஒரு நாளிலே எவ்வளவு பாவங்களும் குடிகளும் அதிகமாகிவிட்டது என்பதை பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு ஹதீஸ், இதா அபகலன் நாசு ஃபுகராஅஹும், மக்கள் எப்பொழுது தங்கள் காலத்தில் வாழுகின்ற ஏழைகளை புறக்கணிப்பார்களோ, வ அல்ஹரு இமாரத துன்யா, துன்யாவுடைய கட்டிடங்கள் இன்னும் பெரிதாக ஆகிக் கொண்டே போகிறதோ, வதகாலபு அலா ஜம்இ தராஹிம், காசு பணங்களை ஒன்று சேர்ப்பதின் மீது மக்களுடைய எண்ணங்கள் எப்பொழுது ஒன்று சேருமோ, பெருமானார் சொன்னார்கள், அப்பொழுது நீங்கள் அந்த காலத்தில் 4 காரியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள். 4 காரியங்கள் அந்த நேரத்தில் நடக்கும் என்று சொன்னார்கள். பில் கஹத் மினஸ் ஸமான், பஞ்சங்கள் வரும் என்றார்கள். எப்பொழுது மனிதர்களுக்கு காசு பணங்களின் மீது ஆசைகள் வந்து விடுமோ பஞ்சங்கள் ஏற்படத்தான் செய்யும். வல் ஜௌரி மினஸ் சுல்தான், ஆட்சியாளர்கள் அநியாயம் செய்வார்கள். பார்த்தீங்களா, நீதிபதிகள் அநியாயம் செய்கின்றார்கள், ஆட்சியில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அநியாயம் செய்கின்றார்கள். இதெல்லாம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? மக்களுடைய எண்ணங்களும் அது கொண்டு தான் இருக்கிறது. 3வது நபி அவர்கள் சொன்னார்கள், வல் ஹியானத்து மின் உலாத்தில் ஹுக்காம், ஆட்சியாளர்களின் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் மோசடி செய்வார்கள். நம்பகத்தனம் யாரிடத்திலும் எதிர்பார்க்க முடியாது, நேர்மைகளை யாரிடத்திலும் எதிர்பார்க்க முடியாது. வஷௌகத்து மினல் அஅதா, 4வது சொன்னார்கள் நபி அவர்கள், எதிரிகள் உங்களை விட மிகைத்து விடுவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி கியாமத்துடைய கடைசி காலத்தில் சொல்லப்பட்ட அந்த எல்லா அடையாளங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நேற்றைய ஒரு நாளுடைய அந்த நாளிலே நாம் பார்க்கின்றோம், எல்லா இடத்திலும் இசை கச்சேரிகள், ஆட்டங்கள், பாட்டங்கள்,
ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு குறிப்பிடப்பட்ட வயதில் உள்ளவர்கள் மட்டும்தான் இது போன்ற விஷயத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது வயதுகளை தாண்டி மதங்களை தாண்டி அனைவரும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சௌதானி மல்ஊனான், இந்த பூமியில் 2 சப்தங்கள் கேட்கிறது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சப்தம். அந்த சப்தம் கேட்டால் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் வானவர்கள் எல்லாரும் சபிப்பார்கள். அப்படிப்பட்ட 2 சப்தங்கள் என்று பெருமானார் சொன்ன 2 சப்தம் என்ன தெரியுமா? மிஸ்மாரும் இந்த நியாமத்தின், ஒரு வருஷத்துடைய தொடக்கம் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருளை தருகிறான். அந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷத்தில் நீங்கள் சப்தம் போட்டால் இந்த சப்தம் அல்லாஹுக்கு பிடிக்காது. இது திருமணத்திற்கும் பொருந்ததான் செய்யும். இன்னைக்கு திருமணத்திலே பார்க்கின்றோம், வீண் விரயங்கள், அநியாயமான இசை கச்சேரிகள், ஆட்டங்கள், எவ்வளவோ அநியாயங்கள் நடக்கிறது. இதுவும் அல்லாஹுக்கு பிடிக்காத சபிக்கப்பட்ட ஒரு சப்தம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரன்னத்துன், இந்த முசீபத்தின், கஷ்டம் சோகம் வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ளுகின்ற இதயம் வேண்டும். அதை நீங்கள் சப்தம் போட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒப்பாரி வைத்து விடக்கூடாது. அந்த சப்தமும் அல்லாஹுக்கு பிடிக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 சப்தங்களும் பூமியின் கீழ் ஏற்படுகின்ற மிக மோசமான சப்தம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இன்னைக்கு நமக்கும் காய்ச்சல் வருகிறது, கடுமையான குளிருடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய குளிர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இஸ்லாமிய நாடாக இருக்கக்கூடிய கஜகஸ்தான் என்று சொல்லுகின்ற ஒரு நாட்டிலே எந்த அளவுக்கு குளிர் இருக்கிறது என்று சொன்னால், அந்த குளிருடைய கடுமையிலே அவர்களால் 10 பெட்ஷீட்டுகளை போட்டாலும் கூட அந்த குளிரை தாங்க முடியாது. ஆனாலும் அவர்கள் தொழுகையிலே சரியான முறையில் கடமைகளை நிறைவேற்றுகின்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய குளிர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பார்க்கின்றோம், செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, காய்ச்சல் வந்து விட்டார். இன்னைக்கு ஜுரங்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமாக வருகிறது. ஆனால் சித்திக் நாயகம் அவர்கள் காய்ச்சல் வந்து விட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? குல்லு முர்இன் முஸ்பிஹுன் ஃபீ அஹ்லிஹி வல் மௌத்து அத்னா மின் ஷிராக்கி நாலிஹி. காய்ச்சல் வந்து விடுகிறது, அவர்கள் மரணத்தை பற்றி யோசிக்கின்றார்கள். இந்த ஜுரங்கள், இந்த காய்ச்சல்கள் மரணத்துடைய தொடக்கமாக கூட இருக்கலாம். ஏன்? மரணம் என்பது எங்கும் கிடையாது. மரணத்தை அல்லாஹு தஆலா மனிதன் போட்டிருக்கக்கூடிய செருப்பு வாரிலே வைத்து விட்டான் என்று சித்திக் நாயகம் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் மனிதன், ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு நாள் கடக்க நம்முடைய மரணங்களை நோக்கி யோசிக்க வேண்டுமே தவிர, நாம் சந்தோஷத்திலே 2026 வந்து விட்டது, நம்முடைய நாள் குறைந்து விட்டது, நம்முடைய மரணத்தின் நெருக்கம் அதிகமாகிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். உலகத்துல முஸ்லிம்கள் என்பவர்கள் ஒரு காலம் வரை எல்லா மனிதர்களுக்கும் மனித குலத்திற்கும் வழிகாட்டிகளாக, சமூகத்தினர்களாக, முன்னோடிகளாக இருந்தார்கள். இன்னைக்கு அவர்களை தீவிரவாதிகளாக காட்டி சித்தரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் எவ்வளவு நல்ல காரியங்கள் முஸ்லிம்கள் செய்கின்றார்கள், அதெல்லாம் மறைக்கப்பட்டு விடுகிறது. ஆஸ்திரேலியாவிலே ஒரு பொது வெளியிலே ஒரு துப்பாக்கி சூடு நடக்கிறது. ஒருவன் கண்டபடி எல்லாத்தையும் சுட்டு தள்ளுகின்றான். பார்க்கக்கூடியவர்களை துணிந்து போய் அவனை எதிர்த்து நின்று காப்பாற்றியவன் ஒரு முஸ்லிம். அவனுடைய பெயர் அஹ்மத் என்பது எவ்வளோ மீடியாக்களில் மறைக்கப்பட்டு விட்டது. எங்கோ ஒரு தவறு நடக்கிறது, அதை பொதுவெளிகளிலே பரப்பப்படுகிறது. ஆனால் எத்தனையோ முஸ்லிம்கள் நன்மைகள் செய்கின்றார்கள், அதையெல்லாம் மறக்கடிக்கப்படுகின்ற காலகட்டத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்பவும் வருத்தத்திற்குரிய செய்தி நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். மீடியாக்களிலே ஒரு மருத்துவ படிப்பை பெற்ற ஒரு பெண்மணிக்கு வேலை தரப்படுகிறது பீகாரிலே. அதனுடைய முதலமைச்சர் அந்த பெண்ணுக்கு அந்த பதவிக்கு உண்டான பொறுப்பை கொடுக்கின்ற பொழுது அந்த பெண் நிகாப் என்னும் முகமூடியை போட்டிருக்கிறார். பொது வெளியிலே அந்த நிகாப் என்னும் ஹிஜாபை பிடித்து இழுக்கப்படக்கூடிய காட்சி. ஷரியத் எப்பொழுது மீறப்படுமோ அல்லாஹுடைய வேதனை நடக்கும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. மார்க்கத்திலே ஒரு பெண்ணுடைய அந்த மான மரியாதை இருக்கிறது. நம்ம எல்லாம் தெரியும், ஒரு மூமின் மரணித்து விட்டால், ஆண் இறந்து போனால் 3 கஃன் துணி தான். ஆனால் ஒரு பெண் இறந்து போனால் அவளுக்கு கஃன் துணி எத்தனை தெரியுமா? இறந்து போன பிறகும் கூட 5 கஃன் துணியை கொண்டு ஒரு பெண்ணை மறைக்கப்படுகிறது. இறந்து போன பிறகு ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு அந்த வெட்கத்தை கடைபிடிக்கப்படுகிறது என்று சொன்னால், வாழுகின்ற பொழுது அந்த பெண் எப்படி கடைபிடிக்க வேண்டும்? செய்தனா உம்மு அத்தியத்தல் அன்சாரியா, இவர்கள் தான் நபியுடைய காலத்தில் ஒரு பெண்மணிகள் மரணித்து விட்டால் இவர்கள் தான் கஃன் போடுவார்கள், இவர்கள் தான் குளிப்பாட்டுவார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஅதா அல்லவாதி கஸல்ன இப்னதஹு 5 அத்வாபின்.
தன்னுடைய மகளார் மரணிக்கின்றார்கள். அவர்களுக்கு கஃன் போடுகின்ற பொழுது பெருமானார் 5 கஃன் துணியை கொடுத்தார்கள் என்று வருகிறது. 5 ஆடைகளை கொண்டு ஒரு பெண்ணை இந்த கபரில் அடக்கம் செய்யப்படுகிறது என்று சொன்னால், மரணிப்பதை விட ஒரு பெண் வாழுகின்ற பொழுது வெட்கத்தோடும் அவள் மான மரியாதையோடு வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் காட்டித் தருகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய, குறிப்பாக இஸ்லாம் சொல்லித் தருகின்ற ஒரு பக்குவம் என்ன தெரியுமா? எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும். ஒரு உயிரை காப்பாற்றினால் எல்லா மக்களையும் காப்பாற்றியதை போல, உலகத்தில் இது போன்று எந்த மதமும் சொல்லாது. ஒரு பாதிரியார் பேசுகின்றார் என்று சொன்னால் என்ன சொல்லுகிறார்? எங்கேயாவது கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டால் நாங்கள் பதிலுக்கு தாக்குவோம் என்று சொல்லுகின்றார்கள். ஒருவர் ஒரு மதத்தை சொல்லுகிறார். எங்கள் மதத்தில் யாராவது கை வைத்தால் பதிலுக்கு நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லுகின்றார்கள். இஸ்லாம் மட்டும்தான் மனித குலம் தாக்கப்பட்டால் பதிலுக்கு நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லுகிறதை தவிர இஸ்லாம் மதத்தை பார்ப்பது கிடையாது. இஸ்லாம் அந்த அளவுக்கு மனித நேயத்தை வலியுறுத்துகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பங்களாதேஷிலே சமீபத்திலே ஒரே ஒரு இந்து கொலை செய்யப்பட்டு விட்டார். அதற்கு ஒரு முஸ்லிம் கொலை செய்யப்பட்டதின் காரணமாக பல உயிர்கள் போய்விட்டது. இதுவும் இஸ்லாம் கண்டிக்கத்தான் செய்கிறது. ஒரு மனிதனுடைய உயிர் போனால் அதற்கு பகரம் ஒரு மனிதனுடைய விலை குத்திபா அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனாலும் அதை விடவும் சிறந்தது மன்னிப்பதும் பொறுமையும் என்பதையும் குர்ஆன் சொல்லி தருகிறது. எனவே வீணான விஷயங்களில் நாம் தலையிடக்கூடாது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பெருமானார் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி சொல்லுகின்றார்கள், ஆயா அஜிஸு அஹதுக்கும் ஐயகூன கஅபி லம்லம். அபூ லம்லம்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரை மாதிரி நீங்கள் ஆக முடியுமான்னு கேட்டார். யாராவது அபூ லம்லம மாதிரி ஆக முடியுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, யாரு ரசூலுல்லா? ஒமன் அபூ லம்லம் யா ரசூலுல்லா? இது புது நபருடைய பேரா இருக்கிறது. அபூ லம்லம்னா யாரு? அவர் என்ன செய்து விட்டார்? அவரை மாதிரி நீங்கள் எங்களை எல்லாம் ஆக சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் காலையில் எழுந்திருத்தவுடன் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்வார். அது எனக்கு ரொம்பவும் பிடித்தமானது, அல்லாஹ்வுக்கும் பிடித்தமானது. அதனால் தான் நீங்கள் எல்லாம் அபூ லம்லமை போல ஆகுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். என்ன துவா கேட்கின்றார் அவர் காலையில? அல்லாஹும்ம இன்னி கத் வஹபது நஃப்ஸி வ இர்தி லக். அல்லாஹ், என் மான மரியாதை, என்னுடைய உடல் முழுக்க அனைத்தையும் உனக்கு நான் அர்ப்பணித்து விட்டேன். ஃபலா யஷ்துமு மன் ஷதமஹு. நான் என்னுடைய எல்லா உடல் உறுப்புகளை உனக்கு அர்ப்பணித்து விட்டேன். இனிமேல் திட்டக்கூடியவர் திட்டட்டும், அடிக்கக்கூடியவர் அடிக்கட்டும், என்னை பற்றி தவறாக பேசக்கூடியவர் பேசட்டும், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது என்று சொல்லுகின்றாரே, இது ரொம்பவும் சிறந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அந்த அபூ லம்லமை போல நாம் ஆக வேண்டும். அதாவது சகிப்புத்தன்மை, என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவர் திட்டு விட்டார், காதில் விழுகிறது. சொன்னார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லா, மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அது மட்டும் இல்லை என்று சொன்னால் நீ பேசிய பேச்சுகளுக்கு நானும் பதில் பேசி விடுவேன். மறுமையிலே அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் கூலியை தருவான், அதனால் நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று செய்தனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள். எனவே பெருமானார் காட்டி தந்த அந்த அணுகுமுறைகள், இன்னைக்கு நம்ம மனைவி மக்களோடு இருக்கிறோம், பிள்ளைகளோடு இருக்கின்றோம், அந்த சூழ்நிலைகளில் அல்லாஹ்வுடைய கடமையை மறைந்து விட்டோம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். யகூனு மஅனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். வகன்னஹு வாஹிது மின்னா. எங்களில் ஒருவரை போல, அங்கத்தை போல நபி மாறிவிடுவார்கள். அப்படி மனைவி மக்களோடு போயிட்டா, வீட்டோடு போயிட்டா அந்த நிலைமைக்கு மாறிவிடும். இன்னைக்கு சில பேர் பார்க்கின்றோம், ஆபீஸ்ல இருக்கக்கூடிய டென்ஷன் வீட்டுல போய் காட்டுறது, வீட்டுல இருக்கக்கூடிய டென்ஷன் ஆபீஸ்ல போய் காட்டுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 பிரச்சனை இருந்துச்சுங்க, ஆனால் மனைவி மக்களோடு அமர்ந்தால் அவர்களில் ஒருவராக ஆகிவிடுவார்கள். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள் நபி. ஃபைதா சமிஅல் அதான், வாங்கு சப்தம் தான் கேட்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஅன்னஹு லா யாரிஃபுனா வலா நாரிஃபுஹு. எங்களை பார்க்காததை போல, தெரியாததை போல நபி ஆகிவிடுவார்.
இவர்தான் மனைவி, இவர்கள் தான் பிள்ளை என்ற உறவுகள் எல்லாம் தாண்டி அல்லாஹ் அழைத்து விட்டான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு போய் விடுவார்கள். காரணம் பெருமானார் தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம் அது போன்று என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், நாமும் உலகத்தோடு கலந்து இருக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இன்று பார்க்கின்ற ஒரு திருமண வைபவங்களுக்கு போய்விட்டால் ஏறத்தாழ 300 பேருடைய தொழுகைகள் கலாவாகத்தான் செய்கிறது. மாப்பிள்ளையும் பெண்ணும் அந்த குடும்பத்தார்கள் அனைவரும் அன்னைக்கு அல்லாஹ்விடத்தில் ஏற்கனவே அனுமதி வாங்கிவிட்டார்கள். இன்றைய நாள், இன்றைய லொஹர் நாங்கள் கலாவாகத்தான் தொழுவோம், எங்களுக்கு அன்றைய தொழுகை கடமை இல்லை என்று சொல்வதை போல ஆகிவிட்டது என்று சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த திருமணங்களில் எப்படிப்பட்ட பரக்கத் இருக்கும் என்பதை நம்மால் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இகதனிம் ரக்அத்தை ஸுல்ஃபா இலல்லாஹ், ரெண்டே 2 ரக்காத் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தொழுது விடுங்கள். ஸுல்ஃபா இலல்லாஹ், 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வுடைய அரிசின் பக்கம் அந்த 2 ரக்காத் உங்களை உடனடியாக சேர்த்து வைக்கும். இன்னைக்கு எத்தனையோ போன்கள் நம்பர்கள் போடுகின்றோம், கனெக்ட் ஆக மாட்டுகிறது, லேட்டாக ஆகுகிறது. ஒருவர் லைன் கொடுத்து அவர் கூப்பிட்டு அவரை தொடர்பு கொண்டு ஏறத்தாழ மனிதர்களை தொடர்பு கொள்வதற்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகிவிடுகிறது சில நாடுகளுக்கு. ஆனால் 2 ரக்காத் உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைக்கிறது என்று அப்துல்லா பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். ஏன் நபி அவர்கள் கூட சொன்னார்கள், தக்பீரு குல்லு லிஹாஇன் ரக்அதான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேருடைய கை கால்களை மிதிச்சு விடுறோம் தெரியாம. மன்னிச்சுக்கோங்க, உங்க கையை மிதிச்சிட்டேன், காலம் மிதிச்சிட்டோம், எவ்வளவு பாவங்கள் நம்மை அறியாமல் செய்து விடுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அறியாமல் செய்த எல்லா பாவத்திற்கும் பரிகாரம் 2 ரக்காத் தொழுவது என்றார்கள் பெருமானார். நம்மை தாண்டி எத்தனை பாவங்கள் தெரியாமல் நடந்து விடுகிறதோ, சொந்த பந்தங்களில் உறவினர்களில் நாம் ஏதோ வார்த்தைகளை பேசி விடுகின்றோம். எல்லா சிறிய பாவங்களுக்கு பரிகாரம் 2 ரக்காத் தொழுவது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தொழுகை கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதம். இந்த மாதத்தில் நாம் தொழுகைக்கு அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும். குறிப்பாக சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள், குறிப்பாக இன்றைய மகரிபுக்கு பிறகு பிறை 13வது நாள் தொடங்குகிறது. வரலாற்றில் இந்த நாளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. சையதுனா மௌலா அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, 4வது கலீஃபா, நபியுடைய மருமகனார் பிள்ளை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹுடைய கணவர் ஹஜ்ரத் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய தந்தையாக இருக்கக்கூடிய மௌலா அலி ரலியல்லாஹு அவர்கள் பிறந்த தினம் ரஜபு பிறை 13ஆக இருக்கிறது. அப்படிப்பட்ட நாள் பார்க்கின்றோம். சையதுனா அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹா எப்படிப்பட்ட ஒரு ஹிக்மத்தோடு ஞானத்தோடு அவர்கள் நடந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தை அவர்கள் பேசிய பேச்சுகள் இன்றும் மக்களுடைய மனங்களிலே இருக்கிறது. அலி நாயகம் அவர்கள் சொல்வார்கள், எவ்வளவு முக்கியமான இன்றைய காலத்திற்கு தேவையான ஒரு செய்தினால் நான் சொல்கிறேன். அலி நாயகம் சொன்ன ஒரு வார்த்தை, அல் அதுவு முத்தஹிதுன் ஃபீ பாத்திலி, நம்மை தாக்கக்கூடிய எதிரிகள் பொய்யிலே அசத்தியத்திலே எல்லாரும் ஒன்றித்து இருக்கின்றார்கள். வனஹனு முஃதரிகூன ஃபில் ஹக், ஆனால் சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் பலதாக பிரிந்து இருக்கின்றோம். நம்மை தாக்கக்கூடிய எதிரிகள் ஒன்றாக இருக்கின்றார்கள், சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் எத்தனை பிரிவுகளாக இருக்கிறோம் என்று பாருங்கள் என்று அலி நாயகம் அன்றே சொல்லிவிட்டார்கள். காலத்தின் கட்டாயம் நாம் ஒரு அணியாக சேருவது என்பதாக இருக்கிறது. அதே போன்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், தலபுத்து ராஹத லினஃப்ஸி, என் உள்ளத்திற்கு நிம்மதி வேண்டும் என்று எங்கெங்கோ தேடினேன், பலம் அஜித், எனக்கு உள்ளத்தின் நிம்மதி எங்கும் கிடைக்கவில்லை. எனக்கு எங்கே தெரியுமா நிம்மதி கிடைத்தது? தர்த்து மாலா யானி, நான் தேவையில்லாத விஷயத்தை விட்டு பார்த்தேன், எனக்கு நிம்மதி கிடைத்தது என்று சொல்லுகின்றார்கள். எனவே நாம் எல்லாம் பல பிரச்சனைகளுக்கு ஆளாவதற்கு காரணம் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதாக இருக்கிறது, சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் நுழைவதாக இருக்கிறது. எனவே நமக்கு அவசியமான விஷயங்களை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களில் நுழைகின்றோம். எனவே நமக்கு என்ன அவசியம், காலத்தின் கட்டாயம் என்ன என்பதை பார்த்து நாம் நடக்கின்ற பொழுது கண்டிப்பாக அல்லாஹு தாலா நமக்கு நேரான சரியான பாதையை தருவதாக இருக்கின்றான். மார்க்கம் காட்டி தந்த அந்த நோயில்லாத வாழ்க்கை, இன்னைக்கு எல்லா இடத்திலும் நோய் இருக்கிறது. அல்லாமா இப்னுல் கய்யிம் அவர்கள் சொல்வார்கள், பெரும் பெரும் அரசர்கள் மருத்துவரிடத்தில் போய் கேட்டார்கள்,
நாங்கள் நோயில்லாமல் வாழ வேண்டும், என்ன செய்வது மருத்துவர்களை சொல்லுங்கள் என்று அரசர்கள் கேட்டதற்கு எல்லா மருத்துவர்கள் சேர்ந்து சொன்ன ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இதை நாம் என்று கடைபிடிக்கிறோமான்னு பாருங்க. திப்புன் நபி என்று சொல்லுகின்ற நபி மருத்துவம் இருக்கிறது. இதா அகல்த லைலன், நீங்கள் இரவில் சாப்பிட்டு விட்டால், பல தனம் நீங்கள் யாரும் சாப்பிட்டு விட்டு தூங்கி விடாதீர்கள். ஹத்தா தம்ஷிய, நீங்கள் நடக்க வேண்டும். வலவ் 50 கத்துவத்தன், 50 எட்டாவது எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் தூங்க வேண்டும். 50 ஸ்டெப் நீங்கள் நடந்து விட்டு தான் இரவில் சாப்பிட்டால் தூங்க வேண்டும். இப்படி நீங்கள் செய்து பாருங்கள், நோய்கள் நெருங்காது, மரணங்கள் நெருங்காது என்று மருத்துவர்கள் அரசர்களிடம் சொன்னதை அல்லாமா இப்னுல் கய்யிம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், நாம் நேரம் கடந்து சாப்பிடுகின்றோம், நேரம் கடந்து தூங்குகின்றோம். அதனால் ஏற்படுகின்ற ஆபத்துகள் தான் இன்று அதிகமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா ரஜபுடைய மாதத்தினுடைய பரக்காத்துகள், குறிப்பாக இந்த ஆண்டின் தொடக்கத்தினுடைய முதல் ஜும்மாவாக இருக்கிறது. அல்லாஹு தாலா நமக்கு எல்லா விதமான சோதனைகள் கஷ்டங்களை விட்டும் இந்த ஆண்டு எல்லா வகையிலும் சிறந்ததாக அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்கு அல்லாஹு தாலா இந்த ஆண்டை நமக்கு காரணமாக ஆக்குவானாக. குறிப்பாக நாம் முஸ்லிம்களுடைய எண்ணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண்ணம், ரமலானை பெற வேண்டும், லைலத்துல் கத்ரை பெற வேண்டும். அல்லாஹு தஆலா எல்லா முஸ்லிம்களிலும், குறிப்பாக சூடானில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போர்களை விட்டும் அல்லாஹு தஆலா அந்த முஸ்லிம்களுடைய உயிர்களை பாதுகாத்து எல்லா முஸ்லிம்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகளை எல்லா நாட்டிலும் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹு தஆலா அவனுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழுகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.